அப்போ ஒரு 2013 இருக்கும். என்னோட பிரதர் இன் லாவுக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு. அப்ப நாங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க அந்த வீட்ல உள்ள ஒரு அக்கா வந்து நார்த் இந்தியால கொஞ்ச நாள் இருந்தவங்க. ஸோ அவங்க சப்பாத்தி எப்படி போட்டாங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமா மாவு பெசஞ்சு ஒரு பால் எடுத்து திரட்டும்போது, அத வந்து கையில எடுத்து எடுத்து இப்படி இப்படி திருப்பி திருப்பி போடுவோம். ஸோ தட் அது வந்து ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்ல வரும் இல்லையா? டஸ்ட் பண்ணி பண்ணி. ஆனா அவங்க வந்து கை எடுக்காமலே அதாவது அந்த மாவு அந்த எடுக்காமலே ஆ அந்த ரோலர் பின் வச்சே அழகா வந்து கொண்டு வந்தாங்க சர்க்கிள் ஷேப்ல. அம் அது வந்து அப்போ அந்த வீட்ல உள்ளவங்க கூட சொன்னாங்க, இவங்க வந்து சப்பாத்தி வந்து சூப்பரா திரட்டுவாங்க. எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா கை எடுக்காமலே பண்ணுவாங்க. சர்க்கிள் ஷேப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருச்சு. அப்புறம் இந்தோனேஷியால கூட இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு. அவ தமிழ் பொண்ணு தான் நார்த் இந்தியால வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப். அவ கூட அதே மாதிரி அழகா செஞ்சா. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால நான் ஒன்னும் பிராக்டிஸ் அப்படின்லாம் பண்ணல. பட் என்னாச்சு, ம் நம்மளும் சப்பாத்தி பண்ண 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 அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எனக்குமே அது அழகா அந்த மாதிரி வந்தது. எப்பன்னா எல்லா டைமும் வராது. நம்ம சப்பாத்தி மாவு வந்து ப்ராப்பரா பெசஞ்சு அத அந்த கரெக்ட்டா அந்த ஒரு பதத்துல இருந்தது அப்படின்னா, அத எடுத்து நம்மளும் வந்து அத பால் பண்ணி அ ரோலர் பின் வச்சு தேய்க்கும்போது, நமக்குமே வந்து கை எடுக்காமலே அது ஒரு கரெக்ட் ஷேப்ல வருது. இப்போ எதுக்கு இந்த விஷயம்லாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமைப்பீத்தலுக்கு தான். இப்போ இந்த சப்பாத்திக்கு வரலாம். இந்த சப்பாத்தி கிரீன் கலர் சப்பாத்தி. என்ன போட்டேன், பா அந்த பாலக்கீரை போட்டு அரைச்சு பண்ணியிருக்கேன். அது ஏன் பண்ணேன் அப்படின்னா, என் பிள்ளைங்க வந்து அம் காய், கீரை சுத்தமாவே தொடமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படியாவது அது உள்ள போணும் அப்படிங்கிறதுக்காக, சரி சப்பாத்தினா கொஞ்சம் பிடிக்கும். அதனால சப்பாத்தி மாவுல அந்த கீரை பெசஞ்சு ஊத்தி, அத வந்து பண்ணியாச்சு. அதில கொஞ்சமா இருந்த கீரை கொஞ்சமா இருந்ததையும், அந்த தால் பண்ணும்போது அதில ஊத்தி மிக்ஸ் பண்ணி, தாலும் கீரை வச்சு சாப் பண்ணியாச்சு. ஸோ பசங்க சாப்பிடும்போது அது வந்து புலம்பிட்டே இருந்தாங்க. கிரீன் கலர்ல பையன் வந்து பண்ணும்போது கேட்டுட்டே இருந்தாங்க. "இது கசக்குமா? இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்?" ஏன்னா சப்பாத்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க புடிச்சு சாப்பிட்றதே ஒரு 1 ஆர் 2 ஐட்டம்ஸ் தான். அதில நான் இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கோணங்கி வித்தை எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தம். அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஆனா சப்பாத்தியும், தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு கதை.